ஆண்டவர் பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் ஆண்டவர் அந்த பிள்ளைகளாய் இருக்கிற நாம் எப்படி நடக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம அவருடைய பிள்ளைகள் தான், பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் தான். ஆனாலும் நீங்களும் நானும் ஞானமுள்ள பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும்போது தான் ஆண்டவர் சந்தோஷத்தோடு அவருடைய ஆசீர்வாதங்களை நமக்கு என்ன பண்ண முடியும், தர முடியும். அப்போ நம்ம பிள்ளைகள் என்ற அந்த அந்தஸ்தை பெற்றுக்கொண்டாலும் நாம் ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யாக்கோபுல நம்ம பார்க்க முடியும் ஞானம்னா என்ன அப்படின்னு நிறைய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அதெல்லாம் தியானித்தால் நமக்கு நேரம் ஆகிவிடும். ஆகவே அதற்குள்ளாக நம்ம போகலாம். அப்போ ஞானமுள்ள பிள்ளைகளாக இருந்தால்தான் ஒரு தகப்பன் சந்தோஷத்தோடு கூட அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியும். ஒருவேளை